கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குள்ளான வாழ்க்கையிலே வளரும் இன்னுமாய் தேவனுடைய சத்தியங்களை புரிந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையும் பெறுவீர்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். நாகமான் என்று சொல்லப்பட்ட சிரிய தேசனுடைய அந்த போர் வீரன் தளபதியானவன் தன் வாழ்க்கையிலே குஷ்டரோகியாய் இருந்தான். அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட ஒரு பெண் பிள்ளையானவள் அவனுக்கு ஒரு ஆலோசனையை அவனுடைய மனைவிக்கு சொல்வதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியிடத்தில், என்னுடைய நாட்டில் உள்ள தீர்க்கதரிசியிடத்தில் சொல்வார் என்று சொன்னால் அவர் இவருக்கு குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்று ஒரு ஆலோசனை கூறினாள். இதை 3ஆம் வாக்கியத்திலே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட அவனுடைய நாகமானுடைய மனைவி அவன் செல்வதற்குரிய காரியங்களை அங்கு செய்வதை பார்க்கிறோம். ஆகவே நாகமான் தன் வாழ்க்கையிலே அந்த சிறு பிள்ளையினுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு இங்கு தீர்க்கதரிசியை சந்திக்க வருவதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே தவறான இடத்துக்கு செல்வதனால் பிரச்சனைகள் வரும். ராஜாவிடத்திலே கடிதம் வாங்கி பலவிதமான பொருட்களையும் காணிக்கையாக கொடுப்பதற்காக வந்தான். ராஜாவிடம் சென்றபடினாலே அந்த இஸ்ரேல் ராஜா தன்னுடைய எல்லா உடுப்பையும் பிடித்து கொண்டு இவன் சண்டை போடுவதற்காக முகாந்திரம் தேடுகிறான் என்று சொன்னதை பார்க்கிறோம். ஆனாலும் எலிசா அவனை அழைத்தான். எலிசா அவனை சொல்லி அழைக்கிறான். இங்கு தீர்க்கதரிசிகள் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பி அவனை அழைத்து வர சொல்வதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5:8 இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். ஆகவே அவன் நாகமான் இப்பொழுது ராஜாவிடத்திலிருந்து தீர்க்கதரிசியினுடைய வீட்டை நோக்கி வருகிறான். அவன் வந்த பொழுது பெரிய ரதத்தோடும் அவனுடைய மக்களோடு வந்தான். ஆனால் எலிசா அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்வதை பார்க்கிறோம். நீ யோர்தானிலே 7 தினம் ஸ்நானம் அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அங்கு எலிசாவும் செல்லவில்லை. அவன் ஒரு ஆளை அனுப்புகிறான். ஒரு ஆளை அனுப்பி, நீ யோவானை 7 தினம் முழுகு, ஸ்நானம் உடனே உன்னுடைய குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவனுக்கு ரொம்ப கோபம். நாகமான் எதிர்பார்த்தபடி அவனுக்கு ஆலோசனை கிடைக்கவில்லை. அவன் வந்து தொட்டு ஜெபம் பண்ணுவான் என்று சொல்லி ஒருவேளை எண்ணி இருக்கலாம். ஆனால் எங்கள் ஊர்லேயே நிறைய நதி இருக்கேன்னு சொல்லி அவன் பெருமையாய் பேசுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனைகள் எல்லாம் சிறியவைகளாய் இருக்கும். ஆனால் அவைகளின் மூலமாய் பெரிய காரியங்கள் நடைபெறும். ஒரு முறை என்னுடைய சகோதரனுடைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸிலே ஒரு போராட்டமான ஒரு காரியம். மிஷின் நன்றாய் ஓடுகிறது. ஆனால் அச்சடிக்க வேண்டிய பேப்பரிலே எந்த விதமான அச்சும் விழவில்லை.
அநேக மக்களை அழைத்து வந்தார்கள். மெக்கானிக்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. இதை டைட் பண்ணாங்க, அதை லூஸ் பண்ணாங்க, என்னென்னோ பண்ணாங்க. ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் நான் மேலே படுத்து கொண்டிருந்தேன். என்னுடைய வீட்டு அறையிலே படுத்து கொண்டிருந்த பொழுது, இப்படி மிஷின் ஓடலை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. அப்படியா, வேறு ஒன்றும் செய்யாத, அதனுடைய மேல் பாகத்தை எல்லாம் கழட்டிட்டு மாட்டு என்று சொன்ன உடனே, எல்லாத்தையும் கழட்டி மாட்டியாச்சு, எல்லாம் பார்த்தாச்சுன்னா, நீ அதை செய் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் உடனடியாக அந்த மேல் பாகத்தை கழட்டின பொழுதுதான் தெரிந்தது, ஒரு சின்ன குண்டு பின்னானது அது பிரிண்ட் ஆகாது முடியாதபடி தடையாக இருந்ததை கண்டுபிடித்தான். உடனே அதை எடுத்து போட்டுட்டான். மிஷின் நல்லமாய் ஓட ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே, தேவனுடைய ஊழியத்தில் வரும்போது, அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவதை சொல்லும்போது அது ஆலோசனையாக இருக்கிறது. ஆலோசனை கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஏற்ற ஆலோசனை தந்து கர்த்தருக்குள் நம்மை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறார்கள். இன்றைக்கு அந்த வார்த்தைகளை கேட்ட நாகமான் கோபமடைந்தான். ஆனாலும் அவனோடு வந்தபடி மக்கள், இது லேசான காரியம்தானே என்று சொன்னவுடன் அவன் முழுகி 7 முறை ஸ்நானம் பண்ணான். அவனுடைய சரீரமானது சிறுபிள்ளையினுடைய சரீரத்தை போல மாறியது. அப்பொழுதுதான் அவன் ஒரு பெரிய சாட்சியை சொல்லுகிறவனாய் மாறினான். அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத தன் பலவீனம் நீங்குமாய் என்கிற ஒரு கேள்வியோடு வாழ்ந்து கொண்ட அவன் தன் சரீரம் சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல மாறிவிட்டதை அறிந்து உணர்ந்த பொழுது அந்த ஊழியரை நோக்கி வருகிறான், தீர்க்கதரிசியை நோக்கி வருகிறான். அவனிடத்திலே சாட்சியாய் சொல்கிறான், நான் அறிந்திருக்கிறேன், இந்த தேவனை தவிர, இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று அவனது சாட்சியை கூறுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட நமது சாட்சிகளை, கர்த்தர் செய்கிற சிறிய பெரிய காரியங்களை சாட்சியாய் சொல்ல வேண்டும். இந்த சாட்சி சொல்லும்போது கர்த்தர் நம்மை மேம்படுத்துகிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு செய்த காரியத்தை நான் சாட்சியாய் சொல்ல ஆரம்பித்த பொழுதுதான் அதற்கு அடுத்தபடியாக ஆவியின் வரங்களை கர்த்தர் பெருகச் செய்தார். அவை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நாம் செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதோடு இந்த நாகமானுடைய காரியங்களை பார்க்கும்போது அவன் ஒரு காரியத்தை கேட்கிறான். அந்த ஊழியரிடத்தில், எலிசாவிடத்திலே, நான் என்னுடைய ராஜாவோடு இந்த கோயிலுக்கு போக வேண்டுமே, அங்கு அவன் பணியும் பொழுது நானும் பணிய வேண்டுமே என்று சொன்ன பொழுது எலிசா அவனுக்கு சமாதானத்தோடு போ, தேவ சமாதானத்தோடு போ என்று சொன்னான். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உள்ளம் நமக்குள் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தினால் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, அன்று எலிசாவின் ஆலோசனைப்படி ஸ்நானம் பண்ணின நாகமான், குஷ்டரோகியாக இருந்த நாகமான் சுகமடைந்தானே, இன்றைக்கும் கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய ஊழியர் மூலமாக உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் ஊழியர்களை செய்கிற ஊழியர் மூலமாய் அருளப்படுகிற ஆலோசனைகளை ஏற்று அதன்படி செய்து நாங்கள் பலனடைய, சுகமடைய, ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். கடந்த நாட்களில் இல்லாத மகிழ்ச்சி, கடந்த நாட்களில் இல்லாத மேன்மை
சந்தோஷம், சமாதானம் பெருகுவதை செய்யும். தேவ கிருபை நிறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.